அலாஸ்காவில் நடைபெற்ற அதிபர் டிரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் இடையிலான 3 மணி நேர பேச்சுவார்த்தை முடிவு எட்டப்படாமல் நிறைவு பெற்றது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மாஸ்கோவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அலாஸ்கா மாகாணத்தில் உள்ள எல்மென்டாப் ரிச்சர்ட்சன் ராணுவ படைத்தளத்தில் ரஷ்ய அதிபர் புதினுடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தைக்காக அலாஸ்கா வந்தடைந்த புதினுக்கு B-2 பாம்பர்ஸ் மற்றும் F-22 ரக போர் விமானங்கள் பறக்க அமெரிக்க அரசு சார்பில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. பொதுமக்களை ஏன் கொலை செய்கிறீர்கள் என செய்தியாளர்கள் புதினை நோக்கி கேட்டதற்கு கேள்வி காதில் விழவில்லை என்பதைப் போல செய்கை செய்து காட்டி எதிர்வினையாற்றினார். தொடர்ந்து ரஷ்ய அதிபர் புதின் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பீஸ்ட் என அழைக்கப்படும் அவருடைய கேடிலாக் லிமோசின் காரில் பயணித்தார். பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா தரப்பில் சரிசமமான எண்ணிக்கையிலான அதிகாரிகள் கலந்து கொண்டனர். 3 மணி நேரமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாத நிலையில் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு நாட்டு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆக்கப்பூர்வமான சந்திப்பு நடைபெற்றதாகவும் பல விஷயங்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுவதை தாங்கள் நிறுத்தப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய ரஷ்ய அதிபர் புதின் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையின் மூலம் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் டிரம்புடனான சந்திப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்த புதின் உக்ரைனுடனான பிரச்சினைக்கு மூல காரணம் என்ன என்பதை கண்டறிந்து அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கூறினார். அதேபோல உக்ரைனில் அமைதியை கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அடுத்த சந்திப்பை ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடத்த வேண்டும் என ரஷ்ய அதிபர் புதின் விருப்பம் தெரிவித்துள்ளார். வழக்கமாக தாய்மொழியில் மட்டுமே பேசும் புதின் இம்முறை நெக்ஸ்ட் டைம் இன் மாஸ்கோ என ஆங்கிலத்தில் பேசினார். சந்திப்பை தொடர்ந்து 2ஆம் உலகப் போரின் போது உயிரிழந்த சோவியத் வீரர்களின் நினைவிடத்தில் மலர் வைத்து மரியாதை செலுத்திவிட்டு ரஷ்யா புறப்பட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.